ஆகாயில ஒரு வசனம் உண்டு, இன்று முதல் நான் உங்களை, அல்லேலூயா, அது எல்லாருக்கும் பிரியமான பிடிச்ச வசனம். அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ணணும்னா நீங்க பாதியில விட்டீங்க பாருங்க தேவாலயத்தை, அதை கட்டி முடிக்கணும். அல்லேலூயா. சோ இங்க தேவாலயம் என்பது ஆலயம் மட்டுமல்ல, உன்னுடைய என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில சிலதை செய்யும்படி நம்ம முன் எடுக்கிறோம். தினமும் ஜெபிக்கணும், தினமும் வேத வாசிக்கணும், கர்த்தருக்கு உண்மையா கொடுக்கணும், ஆராதனையில கலந்து கொள்ளணும், ஊழியத்தில் பங்கு பெறணும்னு சொல்லி நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை நாம் தொடங்குகிறோம். ஆனால் அநேகர் அந்த ஓட்டத்தை பாதையிலேயே நிறுத்தி விடுகிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் இந்த சகரியா தீர்க்கதரிசியையும் ஆகாய் தீர்க்கதரிசியையும் எழுப்பி உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவ காரியம் மட்டுமல்ல, ஏதோ ஒரு வீட்டை கட்ட தொடங்கி அதை பாதியில விட்டிருப்பீர்கள் என்றால், ஏதோ ஒரு பிசினஸ் தொடங்கி அதை முடிக்காம பாதியில விட்டிருப்பீங்கன்னா, உங்க வாழ்க்கையில திரும்ப உங்களை உற்சாகப்படுத்தி உங்கள் கையினால் தொடங்கப்பட்டது உங்கள் கையினால் முடியும்படி கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்ய போகிறார். ஆமென்.